வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு அனதர் வேர்ல்ட் குக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய மானுவோட அடுத்த சாப்டர் தான் பார்க்க போறோம். ஒருவேளை இதுக்கு முன்னாடி இந்த சாப்டர் நீங்க பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த சாப்டர் தெளிவா புரியும் நண்பா. அது மட்டும் இல்லாம நம்மளோட சேனலுக்கு யாராச்சும் புதுசா வந்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நண்பா கதைக்குள்ள போனா நான் ஏஜே அது மட்டும் இல்ல. இது நம்ம ஏஜே வாய்ஸ் கதையோட ஓப்பனிங்ல போன எபிசோட்ல சம்மந்தமே இல்லாம சரினா பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பா. பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா அவளுக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமான அடிபட்டு இருக்கும். அவளோட இனத்தை சேர்ந்த ஒருத்தனே பாத்தீங்க அப்படின்னா அவளுக்கு துரோகம் பண்ணியிருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எல்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தன் தான் அங்க இருக்கக்கூடிய ரெட் டிராகனால செரீனாவை அட்டாக் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் பொருளை கிளப்பி விட இதை பார்த்த மொத்த ரெட் டிராகன் குரூப்பும் பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹீரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கும். பட் இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா சம்மதமே இல்லாம ஹீரோ இதுல மாட்டியிருப்பான். ஹீரோவும் நம்ம பொறுமையா உட்காந்து பேசலாமே அப்படின்னு சொல்லி கேட்கும் போதே அந்த ரெட் டிராகன் குரூப்ல இருந்த பைட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரும் பாத்தீங்க அப்படின்னா கொய்யால அவனை விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா அட்டாக் பண்ணியிருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவும் பொறுமையா இருங்கடா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தலைமுறை சொல்லிட்டு இருக்க. இது கேட்டாங்க இந்த பைட்டு ஒத்துக்க மாட்டான். உனக்கு எவ்வளவு தெரியுது செரீனாவை கொண்டிருப்ப. அது மட்டும் இல்லாம உன்னோட போட்டலுக்குள்ள செரீனாவோட பிளட் இருக்கு. அப்படி இருக்கும்போது நீ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். நீ தான் அவளை கொண்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய பைட்டும் பாத்தீங்கன்னா பயங்கரமா அட்டாக் பண்றதுக்கு ரெடியா இருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான அட்டாக்கும் பண்ண அந்த சவுண்ட் பாத்தீங்க அப்படின்னா நீசு கேட்டுக்கும். நீசு பாத்தீங்க அப்படின்னா அவனோட டிராகன் ஃப்ரெண்ட்ஸோட தூரத்துல இருந்து பாத்துட்டே இருந்திருப்பான். சண்டை ஆரம்பிச்சிச்சு. நிறைய ரெட் டிராகன்ஸ் வந்திருக்கு போல அப்படின்னு சொல்ல இது கேட்டு அங்கிருந்து இன்னொருத்தரும் எப்படி கண்டுபிடிச்சா அதுலயும் முக்கியமா எப்படி அதுக்குள்ள இவ்வளவு சீக்கிரம் ரெட் டிராகன்ஸ் வந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது கேட்டாங்க இந்த நீசம் என்னதான் செரீனா வந்து மொத்த ரெட் டிராகன்ஸோட கான்டாக்ட் இல்ல அப்படின்னாலும் எங்கான ரெட் டிராகன்ஸை பாத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான். அவன் தான் பைட்டு அவன் தான் நேரத்துக்கு வந்து அட்டாக் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நெய்ஸ் சொல்லியிருப்பான். இந்த பக்கம் ஹீரோவும் ஒரு நிமிஷம் நான் சொல்றது பொறுமை கேளுங்கடா அப்படின்னு சொல்ல இந்த பக்கம் யாருமே கேட்டுக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பயங்கரமான அட்டாக்கும் பண்ண இந்த பக்கம் ஹீரோ பாத்தி அப்படின்னா அசால்ட் டிஃபெக்ட் பண்ணி விட்டுருப்பான். அது மட்டும் இல்லாம சண்டை போறதுக்கான கரெக்டான இடம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ சொல்ல அப்படியே கட் பண்ணி டெலிபோர்டேஷன் மேஜிக் வந்து ஓப்பன் ஆயிருக்கும். உள்ள இருந்து பாத்தீங்கன்னா சிந்தியாவும் செரீனாவை தூக்கிட்டு வந்திருப்பா. எங்கன்னா எலனோட இடத்துக்கு வந்திருப்பா. சிந்தியாவும் சீக்கிரம் எப்படியே சொல்லி இவளை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு எலன்ட்ட சொல்லிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ ரெட் டிராகன்ஸ் எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு புல் வெளிக்கு வந்திருப்பாங்க. ஹீரோ ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பாத்திருப்பான். அதாவது ஒரு டிராகன் பாத்தீங்க அப்படின்னா அடிபட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கு. அது தொடர்ந்தே பாத்தீங்கன்னா பின்னாடி ரெட் டிராகன்ஸ் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது என்ன ட்ராப் பண்ண பாக்குறாங்க. அப்படி ட்ராப் பண்ண பாக்குறது யாரா இருக்கும். ஒருவேளை இந்த ரெட் டிராகன்ஸ் என்ன ட்ராப் பண்ண பாக்குதா இல்ல எவனோ வச்ச ட்ராப்ல நாங்க எல்லாருமே மாட்டிட்டு இருக்குமா. அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நான் ஒண்ணுமே பண்ணல. அந்த ரெட் டிராகனை பத்தி எனக்கு அவ்வளவா தெரியவே தெரியாது. அதுலயும் முக்கியமா அந்த ரெட் டிராகன் தான் என்ன பாக்கிறதுக்காக என்னோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துச்சு. அது மட்டும் இல்லாம அது வரும்போதே அடிப்பட்டு தான் வந்துச்சு. அங்க சிந்தின பிளட்ட பார்த்து தான் நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லியிருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த டிராகனுக்கு நம்பிக்கையான யாரோ ஒருத்தர் முதுகுல குத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராகன் தான் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கும் போதே டக்குன்னு பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் ஹீரோ அட்டாக் பண்ண வரும்போது ஹீரோ ஷீட்டை வச்சு தடுத்திருப்பா. அங்க பாத்தீங்கன்னா கெனி வந்திருப்பான். சாரி கேனி வந்திருப்பான். கேனி என்ன சொல்லியிருப்பா அப்படின்னா என்ன பேசிட்டு இருக்கீங்க. இவன் தான் செரீனாவை அட்டாக் பண்ணது. அதை நான் கண்ணு முன்னாடியே பார்த்தேன். அது மட்டும் இல்லாம இவன் ரொம்ப ரொம்ப மோசமானவன். இவனை அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய கேனி சொல்ல இது கேட்ட ஹீரோ காண்டா இருப்பான். அப்படி இருக்கும்போது இதுக்கு நீயுமா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஹீரோ பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் பைட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிராகனும் பாத்தீங்க அப்படின்னா நான் முடிவு பண்ணிட்டேன் நீ தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பயங்கர போர்ஸா அட்டாக் பண்ண ரெடியாக. இதை பார்த்த ஹீரோ செம்ம காண்டா இருப்பான். ஏண்டா நான் ஒரு டைம் சொன்னா புரிஞ்சிக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா அவனோட பவர் யூஸ் பண்ணியிருப்பான். இதை பார்த்து அங்க கேனி ஷாக் ஆயிருப்பான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் அங்க இருக்கக்கூடிய ரெட் டிராகனும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கர போர்ஸா அட்டாக் பண்ணியிருக்கோம். இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ அசால்ட் டிஃபெக்ட் பண்ணியிருப்பான். நீ இந்த ஒரு விஷயத்த பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. இவன் எப்படி இது பண்ணா இவன் நிஜமாலுமே ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்க எல்லாருமே ஷாக்ல பாத்துட்டு இருக்க. இந்த பக்கம் கேனி எல்லாம் பயந்துருப்பான். யாராவோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பக்கம் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. டக்குன்னு பாத்தீங்க அப்படியே ஏதோ ஒரு பேரியர் மேஜிக் போட்டு அந்த இடத்துல நீசோ அவனோட ஆளுங்க எல்லாருமே வந்திருப்பாங்க. இது பார்த்த பைட்டும் ஆமா நீங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஏதோ ஒரு மிகப்பெரிய மேஜிக் பவர் சென்ஸ் ஆச்சு. அதை பார்த்து தான் இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு நீசு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம போய் போய் ஒரு ஹியூமன் எங்களை அட்டாக் பண்றேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஹீரோவுக்கு டவுட்டா வந்திருக்கும். உன்னோட பேர் நீஸ் தானே அப்படின்னு சொல்லி கேட்டு உன்னை எங்கேயோ பாத்துருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சு பார்த்திருப்பான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நம்மளோட இளனும் பாத்தீங்க அப்படின்னா எப்படியோ ட்ரீட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணிருப்பா. பட் சுத்தமா முடியாம போயிருக்கோம். இந்த பக்கம் இளனும் என்னால காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்ல இது கேட்டாங்க இந்த சிந்தியாவும் எனக்கு தெரியாது நீ அவளை கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சிந்தியாவும் இளனுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவளோட மானா வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருப்பா. இதை பார்த்து இளனும் ஷாக் ஆயிருப்பா. உன்னால இது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்ல பாத்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த சைட் பாத்தீங்க அப்படின்னா மொத்த டிராகன் குரூப்புமே நம்மளோட ஹீரோ அட்டாக் பண்ணிருக்கோம். ஹீரோ பாத்தீங்க அப்படின்னா எத் மேஜிக் வச்சு தடுத்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனையும் யோசிச்சிருப்பான். இங்க இருக்க யாரையுமே போட்டு தள்ளக்கூடாது. போட்டு தள்ளணும் அப்படின்னா கண்டிப்பா செரீனா திரும்ப வந்ததுக்கு அப்புறம் நம்மளுக்கு மிகப்பெரிய பிரச்சனையே இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாருமே செரீனா செத்து போயிட்டா நினைச்சுதான் என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது சப்போஸ் ஒருவேளை நான் இவங்க 4 பேர்த்த போட்டு தள்ளிட்டு அதுக்கப்புறம் செரீனா திரும்ப வந்துட்டா அப்படின்னா கண்டிப்பா திரும்ப டிராகன் கொண்ட பழி ஏமாறதான் விழுவும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனோட பவர் வந்து கம்மியா யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு தலைவங்க நினைச்சிருப்பான். அது மட்டும் இல்லாம ஒரு மிகப்பெரிய ஸ்டோன் கேஸ்டிங் பண்ணிருப்பான். அதனால பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோன்ஸ் எல்லாமே புல்லட் மாதிரி போய் அட்டாக் பண்ணிருக்கோம். இதை பார்த்து அங்க நீசோ ஷாக்
ஷாக் ஆயிருப்பான். இப்பதான் தெரியுது அங்கிள் ஏன் இவன ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன் அப்படின்னு சொன்னாங்கன்னு. இந்த பக்கம் அவனும் பார்த்துட்டு இருக்க அந்த பிளாக் டிராகன் எல்லாமே ஒரு மிகப்பெரிய கேஸ்டிங் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. அங்க இருக்கக்கூடிய ஹீரோ போட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மிகப்பெரிய அட்டாக் பண்ணதுக்கு ரெடியா இருக்கும்போது அங்க ஒரு சத்தம் கேட்டுக்கோ நிறுத்துனா லூசு பசங்களே அப்படின்னு சொல்லிட்டு டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி ரெட் டிராகனோட எழுதுறான ரெட்டும் அது மட்டும் இல்லாம பிளாக் டிராகன் எழுதுறான நம்மளோட காயும் வந்திருப்பாங்க. இதை பார்த்து அங்க இருந்து ஹீரோவும் எப்பாடா ஒரு ஒரே வண்டிகளா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. இந்த பக்கம் காய் அங்க இருக்கக்கூடிய ஹீரோ பார்த்திருப்பான். பார்த்துட்டு ஏன்டா பிரச்சனை இருக்க இடத்துல நீ இருக்கியா இல்ல நீ இருக்கனால பிரச்சனை வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு காயும் பாத்தீங்க அப்படியே கேட்டுட்டு இருக்க. இது கேட்டு ஹீரோ நல்ல வேலை பெருசு நீ வந்தியா நீயாவது நான் சொல்றது கேளியா இவனுங்க எல்லாமே முட்டா பசங்களா இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சொல்லியிருப்பான். அப்படியே கட் பண்ணி நீசும் பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்து எழுது சிலத்தையும் பார்த்திருப்பான். அது மட்டும் இல்லாம தலைவனு யோசிச்சிருப்பான். காயோட பேத்தியே பாத்தீங்க அப்படின்னா சிந்தியாதான். அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு விஷயத்த ஹீரோ பண்ணிருக்கான் அப்படின்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு அவன் அபிஷியலா போட்டு தள்ளிடலாம். அப்படி இருக்கும்போது எந்த பிரச்சனையுமே வராது. கண்டிப்பா சிந்தியா எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அங்கிருப்படி நீசும் பாத்தீங்க அப்படியே ஐடியா பண்ணி இருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம செரீனாவுக்கு ரொம்ப அடிபட்டுருக்குது. அப்படி இருக்கும்போது யாராலுமே அவளை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீசும் யோசிச்சு பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் நீ சொன்ன மாதிரி அங்க இருக்கக்கூடிய செரீனாவுக்கு பயங்கரமா அடிபட்டிருக்கும். அப்படி இருக்கும்போது அதை வந்து கியூர் பண்ணிருக்க முடியாது. எவ்வளவு ட்ரை பண்ணிருப்பா பட் முடியாம இருக்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயின் பாத்தீங்க அப்படின்னா அவளோட மானா வந்து டிரான்ஸ்பர் பண்ணிருப்பா. பட் இது முன்ன பண்ண மாதிரி இருக்காது. இந்த மெத்தட்ல என்னோட மானாவை உனக்கு சிங்க்ரனைசேஷன் பண்ணி அனுப்ப போறேன். அப்படி இருக்கும்போது அதை உடம்புல ரொம்ப நேரம் வச்சிருந்தா அப்படின்னா உன்னோட உடம்பு வெடிச்சு போயிடும். நீ அதுக்கு பதிலா உன் உடம்புக்குள்ள வந்த அந்த மானாவை நீ உடனே ஹீலிங் மேஜிக்கா மாத்துறோம். டைமிங் முக்கியம் இல்ல அப்படின்னா உனக்கு சங்கு அப்படின்னு சொல்ல இது கேட்டு எலனும் ஷாக் ஆயிருப்பா. அது மட்டும் இல்லாம இந்த பக்கம் சிந்தியாவை பாத்தீங்க அப்படின்னா அவனோட மான பவர் ஃபுல்லாத்தையும் அனு இந்த பக்கம் எலனால கண்ட்ரோலே பண்ண முடியல. எலன் ஒரு ஹெல்ப் தான் பட் என்ன வந்திருக்குது டிராகனோட மானா. அப்படி இருக்கும்போது அவளால சுத்தமாவே கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த ஒரு பெயின் பாத்தீங்கன்னா எலனுக்கு பயங்கரமா இருக்கும். இந்த பக்கம் சிந்தியாவும் விட்டுறாத. அதுலயும் முக்கியமா ஒரு டாக்டர் பேஷண்ட கண்டிப்பா காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட சிந்தியாவும் ஃபோர்ஸ் கொடுக்க அதே டைம்ல எலனும் பாத்தீங்கன்னா ஃபோர்ஸ் கொடுத்திருப்பா. அண்ட் இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா அட்டன் டைம்ல மானாவை டிரான்ஸ்ஃபர் பண்ணிருப்பாங்க. ஹீலிங் மேஜிக்கும் பண்ணி அங்க இருக்கக்கூடிய செரீனாவை காப்பாத்த ட்ரை பண்ணிட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காயோ அப்ப என்ன விஷயம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த லூசு பையன் செரீனா அப்படிங்கிற ரெட் டிராகனை கொண்டுட்டு அப்படி இருக்கும்போது அவனை பனிஷ் பண்றதுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க அதானே அப்படின்னு சொல்லி கேட்க. இது கேட்ட நீசா ஆமா அப்படின்னு சொல்லியிருப்பா. அங்கிருந்து பைட்டும் தலைவரை இன்னும் யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆர்டர் கொடுங்க நான் அவனை போட்டு தள்ளுறேன். நார்மல் ஹியூமன் இது பண்ணிருக்கான் அப்படின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. பட் இவன் பண்ணிருக்கான்னு சொன்னா கண்டிப்பா நம்புவாங்க. ஏன்னா இவன் ஒரு டிராகன் ஸ்லேயர். அது மட்டும் இல்லாம எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கு அவனோட ரெஸ்டாரண்ட்ல செரீனாவோட பிளட் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பைட்டு சொல்லியிருப்பான். இது கேட்டு அங்கிருந்து ரெட்டும் சரி ஓகே அப்ப நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து காய் கிட்ட கேட்கும் போது காயும் நான் ஒருத்தருக்கால அவன்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமா நீ ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணுமா அப்படின்னு சொல்லி கேட்க. இது கேட்ட ஹீரோவும் யோ பெருசு ஒன்னா எக்கச்சக்கமா சொல்ல வேண்டியது இருக்கியா. முதல் விஷயம் நான் எதுக்காக டிராகன்ஸை தேவையில்லாம அட்டாக் பண்ணும். அந்த டிராகனோட கோகை இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு தேவையில்லாம அட்டாக் பண்ணும். அது மட்டும் இல்லாம வார் போயிட்டு இருந்த சமயத்துல நான் எக்கச்சக்கமான ரெட் டிராகன்ஸை கொண்டிருக்கேன். நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. பட் அதுக்கான ரீசன் நீங்க மத்த ரேஸை வந்து காயப்படுத்துறீங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் டிராகன்ஸை போட்டு தள்ளியிருக்கேன். மத்தபடி ரீசனே இல்லாம நான் எந்த விஷயத்தையும் இறங்க மாட்டேன். அண்ட் ரெண்டாவது விஷயம் இந்த பிளாக் டிராகன் சண்டை போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு உள்ள இன்வால்வ் ஆனானுங்க. அது மட்டும் இல்லாம இவனுங்களுக்கு எப்படி தெரிஞ்ச சண்டை போகுது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. ஏதோ பொறுமையா வெயிட் பண்ணி டக்குன்னு உள்ள போன மாதிரி இருக்கு. இன்னொரு சந்தேகம் இருக்கு. ஒருவேளை ரெட் டிராகனும் பிளாக் டிராகனும் எப்போ வந்து ஒண்ணு சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ கேட்க இது எல்லாம் கேட்கிறப்ப அங்கிருந்த ரெட் கேர்ள் செம்ம காண்டா இருக்கும். நீ இப்ப என்ன சொன்ன எங்களோட இனத்தை பத்தி தப்பாவா பேசின அப்படின்னு சொல்லிட்டு அவனும் செம்ம காண்டா இருப்பான். ஒருவேளை இதுக்கு உங்ககிட்ட ப்ரூஃப் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க டெலிபோர்டேஷன் மேஜிக் பாத்தீங்கன்னா பின்னாடி ஓபன் ஆயிருக்கும். நம்மளோட ஹீரோ சிரிச்சிருப்பான். சம்மந்தப்பட்டவங்களே வந்து பேசினாதான் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்ல சரி நான் உளுந்து வெளியே வந்திருப்பா. இதை பார்த்து அங்கிருந்த நீஸோட ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம இந்த கேனை இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாங்க. இவ என்ன சாகலியா அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்க. நம்மளோட ஹீரோ எலனுக்கு டைம் சொல்ல எலன் ஷாக் ஆயிருப்பா. என்ன இத்தனை டிராகன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தலைமையும் பாத்தீங்கன்னா கை விட்டு எண்ணிட்டு இருக்க. இந்த பக்கம் நம்மளோட ஹீரோயினோ நான் மான சிங்க்ரனைசேஷனை யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தலைமையும் சொல்ல இது கிட்ட ஹீரோ ஷாக் ஆயிருப்பா. அதுக்குள்ள அதை கத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹீரோ பாத்துட்டு இருக்க. பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா செரீனாவும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருப்பா. ஏமா அடி எப்படி இருக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இது கேட்ட செரீனாவும் நல்லா இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு வர ஹீரோ டக்குன்னு மண்டியில ஒண்ணு கொட்டி இருப்பா. இங்க இருக்க 50 பேரு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க. நீ வந்து வேடிக்கையா பாத்துட்டு இருக்க ஒழுங்கா நடந்ததுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்மளோட ஹீரோ சொல்ல செரீனாவும் அதுவும் அங்க மேல இருக்கக்கூடிய 4 பிளாக் டிராகன் அது மட்டும் இல்லாம இங்கோ தெரிந்தானே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்க கேனி பாத்தீங்க அப்படியே எஸ்கேப் ஆயிருப்பா. இதை பார்த்த செரீனாவும் காண்டா இருப்பா. இந்த லூசு பையனோட சேர்த்து 5 பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் செரீனாவும் சொல்ல இது கேட்ட மத்தவங்க எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. இந்த பக்கம் செரீனாவும் ஹீரோவுக்கும் சிந்தியாவுக்கும் டைம் சொல்லிட்டு இருக்க. இந்த பக்கம் பிளாக் டிராகன்ஸும் பாத்தீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய காய் கிட்ட மாஸ்டர் என்ன நினைச்சுனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்ல வரும்போது இந்த பக்கம் காயில செம்ம காண்டா இருப்பான். நீங்க பண்ண இந்த ஒரு வேலையால திரும்ப ஹியூமன்
ஹியூமன்ஸ்க்கும் டிராகன்ஸ்க்கும் வாரே வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காயெல்லாம் செம்ம காண்டா இருப்பான். இதெல்லாம் பாக்குறப்ப நீஸால ஏத்துக்கவே முடியல. நீஸும் பாத்துக்காம டக்குனு கீழ வந்திருப்பான். அது மட்டும் இல்லாம அவனும் அவனோட ஃபயர் பிரத்த யூஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய ஹீரோவ நோக்கி ஒரு மிகப்பெரிய அட்டாக்க பண்ண அந்த அட்டாக்க பாத்தீங்க அப்படின்னா ஹீரோ நோக்கி வந்திருக்கும். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ஹீரோவுக்கு பின்னாடி இருந்து அட்டாக் பண்ணியிருப்பான். இத வந்து சிந்தியாவும் நோட் பண்ணியிருப்பா. சிந்தியாவும் திரும்பி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஹீரோ மேல அந்த அட்டாக் வந்து டைரக்டா வந்து பட்டிருக்கும். இதனால பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவுக்கு செம்மடி விழுந்திருக்கும். அது மட்டும் இல்லாம தலைவனும் அதே இடத்துல பேச்சு மூச்சு இல்லாம கீழ விழுந்து கிடக்க இந்த சாப்டர் இங்கே முடியுது நண்பா. அண்ட் அடுத்த சாப்டர் தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா அந்த சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா ஹீரோவோட தரமான செய்கை இருக்கு. சோ மிஸ் பண்ணாம வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நண்பா.